ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சக்தி டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா வேதிக் மேக்ஸை யூஸ் பண்ணி 14லேருந்து 20க்குள்ளே உள்ள நம்பர்ஸை எப்படி டிவைட் பண்ணலாம். ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அது 14ஆல் டிவைட் ஆகும் அப்படின்றத எப்படி பார்த்தோன்னே சொல்லலாம் அப்படின்ற எல்லா ட்ரிக்ஸையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு 100% புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 14ஆல் டிவிசிபிள் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா எப்படி 14ஆல் டிவைட் அந்த நம்பர் 14ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்றத முதல்ல சொல்லிடுறேன். 0ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, இதை 6ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, இதை 5ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க, இதை ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் இந்த எதுவுமே பண்ணாமல் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேதிக் மேக்ஸை யூஸ் பண்ணி வாங்க பார்க்கலாம். இப்போ 14ஆல் டிவைட் பண்ண சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை 2ஆலையும் 7ஆலையும் டிவைட் பண்ணால் மட்டுமே போதும். 2ஆல் டிவைட் பண்ணுறது அப்படின்னா அது ஈவன் நம்பராக இருந்தால் எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். 7ஆல் டிவைட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது எப்படின்றது அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 1190 அதை சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ண 0 ஃபஸ்ட் எடுத்துகிறேன். 0 × 2ஆல் பண்ணோம் அப்படின்னா 2 × 0 எனிதிங் 0 தான். அதுக்கப்புறமேட்டா 9 அப்படியே போட்டுக்கிறேன். 1 அப்படியே எல்லாத்துக்கும் கீழே இருக்கிறேன். இது 0னா 9. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறேன், 9 2s are 18, 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் இந்த லாஸ்ட் நம்பரை 18. அதுக்கப்புறமேட்டு இது சப்ராக்ட் பண்ணும்போது 7 வரும். இந்த இடத்துல மைனஸ் தெரியாமல் போட்டேன். 7 தான். 7 0. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது இந்த இடத்துலேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். 7 வந்திருக்கு. 7ஆல் டிவிசிபிள் ஆகும். அதனால் இதோடய ஸ்டாப் பண்ணிடலாம். நான் 0 கொண்டு வந்திருக்கேன். அப்போ ஒரு நம்பர் 2ஆலையும் 7ஆலையும் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக 14ஆலையும் டிவைட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அதுதான் ட்ரிக்ஸு. இப்போ இதுக்கடுத்து இந்த நம்பர் பார்க்குறீங்க, இந்த நம்பர் கண்டிப்பாக ஈவன் நம்பர் தான். அது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 7 ப்ரொசீஜரை மட்டும் யூஸ் பண்ணி பார்க்கணும். 7 ப்ரொசீஜர் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 12. அதுக்கப்புறமேட்டு சப்ராக்ட் பண்ணும்போது 70 வருது. இந்த மேலே இருக்க 7 கீழே கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமேட்டா இந்த 0 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது 77. அப்போ 77ன்றது கண்டிப்பாக 7 டேபிளில் வரும். அப்போ 7 டேபிளால் ஒரு நம்பர் ஏதாச்சும் அப்படின்னா அது 14 டேபிளே டிவிசிபிள் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கடுத்து 1445 பார்க்கலாம். அதுவும் இது 1445. இது நம்ம இது ஒரு ஈவன் நம்பரே கிடையாது. அதனால் இது கண்டிப்பாக 14ஆல் டிவிசிபிள் ஆகாது. பட் ஆனால் நான் இருந்தாலும் 7ஆல் டிவிசிபிள் பண்ணி காத்திருக்கேன். 7ஆல் டிவிசிபிள் சொல்கிறது எப்படின்னா 5 × 2 10. அதுக்கப்புறமேட்டா 4 3 134. அதுக்கப்புறம் 4 8. அதான் 4 2s are 8. 8 இங்கே வந்துச்சு. மீதி 5. இப்போ நாட் டிவிசிபிள்ன்றது காமிச்சிருக்கேன். இந்த நம்பர் பார்க்கலாம். இந்த நம்பரும் கண்டிப்பாக ஒரு ஈவன் நம்பர் கிடையாது. அப்போ ஈவன் நம்பர் இல்லைனாலே 14ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகாது. நான் இருந்தாலும் 7ஆல் டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன். அது எப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. 1ஆல் 1 × 2ஆல் பண்ணியிருக்கேன். 2 பண்ணும்போது அதில் 2 வந்துடும். அதுக்கப்புறமேட்டா 117 வரும். சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டா இந்த 7 வச்சு பண்ணும்போது 14 வரும். அதுக்கப்புறம்னா 3 தான் சப்ராக்ட் பண்ண ஆன்சர் வரும். அப்போ இது நாட் டிவிசிபிள் அப்படின்றது தான். உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்து 14ஆல் டிவிசிபிள் பண்ண சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது 2ஆல் டிவிசிபிள் ஆகுதா அந்த நம்பர் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு அந்த நம்பர் 7ஆல் டிவிசிபிள் ஆகுதா தெரிஞ்சுக்கணும். 2ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா ஈவன் நம்பராக இருந்தால் போதும். 7ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா அது ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. லாஸ்ட் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அதில் வர ஆன்சரை அந்த கொடுத்துருக்க நம்பர் கூட சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதே ரூலையே ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா அப்படின்னா கடைசியாக ஒரு நம்பர் வரும். ஒரு நம்பர் 2 நம்பர். அந்த நம்பர் கண்டிப்பாக 7ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் 7ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பராக இருந்துச்சுன்னா அது 7 அந்த டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா 7 டிவைட் நம்பர். அதே 7ஆல் டிவிசிபிள் ஆகலை அப்படின்னா அது அந்த நம்பர் 7ஆல் டிவிசிபிள் ஆகாத நம்பர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 15ன்றது 7ஆல் டிவிசிபிள் ஆகாத நம்பர் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அதுமாதிரி அந்த 7ஐயும் 2 அந்த 2 கண்டிஷனையும் அது ஃபாலோ அந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா தான் அது 14ஆல் அந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும். அப்படி அந்த இதில் ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலும் அது இது டிவிசிபிள் ஆகாதுன்னு அர்த்தம். அடுத்து 15ஆல் பண்ணலாம். 15ஆல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. 15ஆல் பண்ணுறது இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற சொல்லிடுறேன். இதை 5ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. இதையும் 5ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. இதை 10ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. இதை 6ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. பட் ஆனால் இதில் எதுவுமே பண்ணாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு 15ஆல் பண்ணோம் அப்படின்னா
5ஆலையும் 3ஆலையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான் அந்த ட்ரிக்ஸே. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணுறது எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துறேன். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணுறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். 5ஆல் டிவைட் பண்ணுறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா முன்னாடியே சொல்லிக் கொடுத்துருக்கேன். 5ஆல் டிவைட் பண்ணுறது அப்படின்னா எண்ட் வித் 0 and 5. இப்போ 0வால் இல்லைனா 5ஆல் முடிஞ்சிருக்கும். அப்படி படித்தா வந்து 5. 3ன்றது ஒன்றுமே கிடையாது, ஆட் பண்ணுறது அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 675 எடுத்துருக்கேன். 675 எடுத்து பண்ணணும். 6 + 7 வந்து 13, 13 + 5 வந்து 18. 18ன்றது கண்டிப்பாக வந்து 3ஆல் டிவைட் ஆகும். அதனால் வந்து டி வந்து அப்போ வந்து இதால் 15ஆலையும் டிவிசிபிள் ஆகும். இது வந்து என்ன அப்படின்னா வந்து 3 இல்லைனா 3யோட மல்டிபிள்ஸ் எதாக இருந்தாலும் டிவிசிபிள் டிவைட் 3யோட மல்டிபிள்ஸ் ஏதாச்சும் அப்படின்னா வந்து அந்த 3ஆல் டிவைட் ஆகிற நம்பர் அப்படின்றது தான் சொல்கிறேன். இப்போ 1 + 4 வந்து 5, 5 + 2 வந்து 7, 7 + 5 வந்து 12. 12ன்றது கண்டிப்பாக வந்து 3யோட மல்டிபிள்ஸ் தான். அதனால் வந்து இப்போ இந்த ரெண்டு இதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால அது வந்து 15ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஏன்னா எண்ட் வித் 5ஆகவும் இருக்கிறனால இது வந்து எண்ட் வித் 0. எண்ட் வித் 0 வந்து 5ல் ஒரு கண்டிஷன் தான், அது தெரிஞ்சிச்சு. அதுக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். சரி, 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 3ஆல் டிவைட் பண்ணும்போது 1 + 1 வந்து 2, 2 + 7 வந்து 9. 9ன்றது வந்து கண்டிப்பாக வந்து 3ஆல் டிவைட் ஆகும். அதனால் வந்து 15ஆலேயும் அது வந்து டிவிசிபிள் ஆகும்னு சொல்கிறேன். 2 + 5 + 6 இது வந்து மொத்தம் பண்ணோம் அப்படின்னா 13. 13ன்றது 3ஆல் டிவிசிபிள் ஆகாது. அதனால் வந்து 15ஆலேயும் டிவிசிபிள் ஆகாது. ஃபஸ்ட்டு கண்டிஷனே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 6ல் எண்ட் ஆகிருக்கு அந்த நம்பரு. 6ல் எண்ட் ஆகினாலே இப்போ 15ஓட ரூல் என்ன அப்படின்னா வந்து 5ஓட ரூல் என்ன அப்படின்னா 5ல் எண்ட் ஆகணும், இல்லைனா வந்து 0ல் எண்ட் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல கண்டிஷனே என்ன இருக்குது அப்படின்னா வந்து 256ல் வந்து 6ல் வந்து எண்ட் ஆகிருக்கு. அதுலேயே வந்து அது ரூல் வந்து இது சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாங்க 16 மல்டிபிள்ஸ் பார்க்கலாம். நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்றத முதல்ல சொல்லிடுறேன். இதை நீங்கள் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்பீங்க. இந்த நம்பரையும் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்பீங்க. இந்த நம்பரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்பீங்க. இதையும் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்பீங்க. இந்த மாதிரி வந்து இந்த நம்பரையே 9ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்பீங்க. இந்த மாதிரி வந்து எதுவுமே மல்டிப்ளை பண்ணாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. மல்டிப்ளைன்னு சொல்லிட்டேன், டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து 16ன்றதுனால லாஸ்ட்டு 4 நம்பர் எடுத்துக்கங்க. 16னால் லாஸ்ட்டு 4 நம்பர் எடுத்துக்கணும். எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் அந்த லாஸ்ட்டு 4 நம்பர் எடுத்து 16ஆல் டிவைட் பண்ணணும். நான் 16ஆல் டிவைட் பண்ணுற பாருங்கள். 16 × 6 வந்து 96. 96ல் 6 வருது, சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 4 வருது. 16 × 4 வந்து 64. அது 0 வந்துருச்சு. அப்போ வந்து டிவிசிபிள் ஆகுது 16ல். அதுக்கடுத்து வந்து 7984 எடுத்துக்கிறோம். இப்போ இதை எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துக்கும்போது 16 × 4 வந்து 64. அதுக்கப்புறமேட்டா திரும்ப வந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து 158. அதுக்கப்புறமேட்டா வந்து 9 டைம்ஸ் வந்து 144 வருது. அதுக்கப்புறம் திரும்ப சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து 114 வரும். 9 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா வந்து 144, 0 வந்துடுது. லாஸ்ட் 4 நம்பர் மட்டும்தான் எடுத்து சப்ராக்ட் பண்ணுறேன். எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் லாஸ்ட்டு 4 நம்பர் எடுத்து சப்ராக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 16ஓட டிவிசிபிள் ஆன்சர் கிடச்சிடும். அப்போ 0 வந்துருக்கனால இது கண்டிப்பாக 16ஆல் டிவிசிபிள் ஆகும். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1024 வந்திருக்கு. இதுவும் அதே மாதிரி தான் நான் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். முன்னாடியே சப்ராக்ட் பண்ணி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதை சப்ராக்ட் பண்ணுறேன். இதுக்கடுத்து 3424. இதோட கொஷின் வந்து இதோட கொஷின் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதில் வந்து லாஸ்ட்டு 4 நம்பர் மட்டும் நான் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுறேன். 2 டைம்ஸ் வந்து 32. அதுக்கப்புறமேட்டா வந்து பேலன்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 212 வந்திருக்கு. 222 வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டா 16 1 டைம் 16 போகிறேன். அதுக்கப்புறமேட்டா 64 வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டா 64 0. ஏன்னா 4 டைம்ஸ் வந்து 64, அதனால தான் வந்து 0 வந்திருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இது வந்து 3419. அந்த 7 வந்து தெரியாமல் போட்டேன். லாஸ்ட்டு 4 நம்பர் தான் எடுத்துருக்கேன். ஆனால் டிவிசிபிள் பண்ணும்போது 34, 32 வரும் 2 டைம்ஸு. அதுக்கப்புறமேட்டா 21 வரும். திரும்ப வந்து 1 டைம்ஸ் வந்து 16. அதுக்கு சப்ராக்ட் பண்ண முடியாது 59 வரும். அதுக்கப்புறமேட்டு 59 வந்தாலே நம்ம வந்து அது 16ஆல் டிவிசிபிள் ஆகாதுன்னு விட்டுடலாம். அதனால தான் 48 போட்டு 11 கொண்டு வந்து அது வந்து நாட் டிவிசிபிள் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு 16ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லி ஒரு நம்பரை கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அந்த நம்பரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 4 நம்பரை எடுத்து 16ஆல் டிவைட் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஆன்சர் 0 வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை வந்து 16ஆல் டிவிசிபிள் பண்ணுற நம்பர். அதுக்கடுத்து வந்து 17 பார்க்கலாம். 17 வந்து வெரி சிம்பிள். 17 நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா வெரி சிம்பிள். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா லாஸ்ட் நம்பரை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் பண்ண போகிறீங்க. 17 நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்றத சொல்கிறேன். இந்த 2ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. இந்த இடத்துல 3ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. 6ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. இது வந்து 10ஆல் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ 2 5 10 கூட சப்ராக்ட் பண்ணும்போது 86 வருது. திரும்ப வந்து
சிக்ஸை வந்து திரும்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து 6 5 30 போகிறோம். அதுக்கப்புறமேட்டு திரும்ப சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து 7 4 8 வருது. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து 8 வச்சு 8 × 5 வந்து 40 வச்சு சப்ராக்ட் பண்ணும்போது 34 வருது. 34 கண்டிப்பாக வந்து 70 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். இப்போ இந்த நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதே ரூல் தான். 3 × 5 வந்து 15 பண்ணும்போது இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 62 வரும். இந்த 9 கீழே இறக்கிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா இது வந்து திரும்ப 2 மல்டிப்ளை 2 × 5 வந்து 10 சப்ராக்ட் பண்ணும்போது 86 வருது. இந்த 9 மேலேருந்து கீழே இறக்கிருக்காங்க. நம்மகிட்ட இந்த 86 நம்மகிட்ட 6 எடுத்துகிட்டு 6 5 30 இது பண்ணோம் அப்படின்னா 68. அதுக்கப்புறம் 68 வந்து 4 டைம்ஸ் வந்து 17 4 டைம்ஸ் வருது. அப்போ டிவிசிபிள் ஆகுதுன்றதுனால இது வந்து 17 இந்த ஹோல் நம்பருமே 17 டிவிசிபிள் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ 7 இந்த நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த நம்பர் எடுக்கும்போது 6 5 30 இங்கே போட்டு சப்ராக்ட் பண்ணுறாங்க. சப்ராக்ட் பண்ணும்போது 48 வந்திருக்கு. இந்த 7 திரும்ப கீழே இறக்கிருக்காங்க. இறக்கும்போது 8 5 40 போடும்போது 34 கண்டிப்பாக 17 டிவிசிபிள் ஆகும். அடுத்தது வந்து 7780 எடுத்துக்கிறோம். அதுவும் அதே ரூல் தான். திரும்ப 5 மல்டிப்ளை பண்ணும்போது 0 வந்துடுது. அதுக்கப்புறமேட்டா மொத்தம் சப்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது வந்து கீழே அப்படியே கொண்டு வந்துடும். அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து 8 5 40 பண்ணும்போது 37 கண்டிப்பாக வந்து 17 டிவிசிபிள் ஆகாது. அது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். வந்து 18 பார்க்கும். 18 வந்து என்னன்னா வெரி சிம்பிள் தான். 18 என்ன அப்படின்னா 9 × 2 ஒரு நம்பர் வந்து 9ஆலே டிவிசிபிள் ஆகணும், 2ஆலேயும் டிவிசிபிள் ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா வந்து அந்த நம்பர் வந்து 18ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ வந்து ஒரு நம்பர் கொடுத்துருங்க அப்படின்னா வந்து எல்லா ஈவன் நம்பருமே 2ஆல் டிவிசிபிள் ஆகும். உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து இதுவும் ஈவன் நம்பர் தான் 2ஆல் டிவிசிபிள் ஆகும். இது ஈவன் நம்பர் தான் 2ஆல் டிவிசிபிள் ஆகும். இது ஈவன் நம்பர் தான். இது மட்டும் தான் ஆட் நம்பர். 1 + 7 7 + 1 இப்போ பார்க்கலாம். 1 + 7 7 + 1 வந்து மொத்தம் 9. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து 18 டிவிசிபிள் ஆகுது. அதுக்கப்புறமேட்டா 8 + 7 வந்து 15 + 2 17 கண்டிப்பாக வந்து 9 டேபிளில் டிவிசிபிள் ஆகுது. அதனால் வந்து அது 18 டிவிசிபிள் ஆகாது. இப்போ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 + 1 வந்து 3 + 1 4 + 3 வந்து 7 + 1 11 வந்து கண்டிப்பாக வந்து 9 டேபிளில் வராது. அதனால் வந்து அது வந்து 18 டிவிசிபிள் ஆகாது. 2 + 7 வந்து 9 + 1 வந்து 10 + 17 கண்டிப்பாக வந்து 18 டிவிசிபிள் ஆகாது. 9 டிவிசிபிள் ஆகுது. அதனால் வந்து 18 டிவிசிபிள் ஆகலை. ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபெயிலியர்னா கூட ஃபெயிலியர்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்கடுத்து வந்து 19 பண்ண போகிறோம். 19 நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்ற சொல்லிடுறேன். நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்பீங்க. இது வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்பீங்க. இதே 9ஆல் மல்டிப்ளை பண்ணிப்பீங்க. இது வந்து 16ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் இதில் எதுவுமே பண்ணாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 8664 எடுத்துக்கிறேன். அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறேன். அதான் செஞ்சுருக்கேன். நல்லா கவனிங்க. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 74 வந்திருக்கும். இந்த 74 வரும். எப்படி 74 வந்துச்சுன்னா 8 16 18 பண்ண முடியாது. 14 1 பண்ணோம் அப்படின்னா 74 அதான் வந்துச்சு. இந்த 8 அப்படியே கீழே கொண்டு விட்டேன். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து இந்த 4 இருக்கு பாருங்க. இந்த 4 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அப்படி பண்ணும்போது 8 வந்துடும். இதை மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 95 வருது. 95ன்றது கண்டிப்பாக வந்து 19 டேபிளில் வரும். 5 டைம்ஸ் வருது. அது அப்போ டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக வந்து அந்த ஹோல் நம்பருமே வந்து 19ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுவும் அதே மாதிரி தான், அதே ட்ரிக்ஸ் தான். இந்த லாஸ்ட் நம்பர் 9 எடுத்துக்கிறேன். 9 வந்து × 2 பண்ணுறேன். 18 வருது. இதை அப்படியே ஆட் பண்ணுறேன். 21 வருது. இந்த 7 அப்படியே கீழே இருக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து 1 வச்சு 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 வருது. அதுமாதிரி மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 74 வருது. இந்த 8 அப்படியே கீழே இறக்கிக்கிறேன். அப்புறமேட்டா இந்த 4 எடுத்துக்கிறேன். 4 எடுக்கும்போது 16 வருது. 4 பண்ணும்போது 4 2 8 வருது. 8 வருது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 95 வருது. 95ன்றது கண்டிப்பாக வந்து 5 டேபிள் 19ன்றது கண்டிப்பாக வந்து 95ன்றது கண்டிப்பாக வந்து 19 டேபிளில் வரும். 5 டைம்ஸ் வருது. இந்த மாதிரி தான் வந்து கண்டுபிடிக்கணும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். 9216. இதுவும் அதே ப்ரொசீஜர் தான். 9 எடுத்துகிறேன். 18 இது மொத்தம் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 34 வருது. இந்த 2 அப்படியே கீழே இறக்கிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து இந்த 4 வச்சு 4 2 8 இது மொத்தமாக ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணும்போது 31 வருது. அந்த 9 அப்படியே கீழே இறக்கிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா இந்த 1 வச்சு 1 × 2 95 தான் வருது. 95 வந்து 0. அப்போ வந்து 5ஆல் ஆட் பண்ணி இந்த இடத்துல வந்து 95 வந்து 0. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து இப்போ 95 0. இந்த இடத்துல 93 + 2 90. இந்த 1 × 2 95 0. இப்போ அந்த நம்பர் வந்து 95 வந்திருக்கு. 95ன்றது 19 டேபிளில் கண்டிப்பாக வந்து 5 டைம்ஸ் வரும். அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன். 856. இந்த 6 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12 வருது. அப்போ மொத்தம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 97 வருது. 97ன்றது கண்டிப்பாக வந்து 19ல் டிவிசிபிள் ஆகாது.
அடுத்தது 20ல் ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்னு எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிக்குது அப்படின்னா வந்து அதை வந்து 5ஆலையும் 4ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறது வெரி ஈஸி. எண்ட் வித் 0 எண்ட் வித் 5 பார்க்கணும். இது எல்லாமே 0ல் எண்ட் இருக்கனால அந்த பிரச்சனை கிடையாது. அது 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறது மட்டும் தான். 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறது வெரி ஈஸி. லாஸ்ட் 2 நம்பர் எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் லாஸ்ட் 2 நம்பரை மட்டும் 4ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த எண்ட் நம்பருமே வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகும். 6 எடுத்துக்கிறோம். 6 வந்து எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா வந்து 2 டைம்ஸ் 25 டைம்ஸ் வரும். அதனால் அதில் 4ஆல் டிவிசிபிள் ஆகிறதுனால இது வந்து 20 டிவிசிபிள் ஆகும். 5ல் முதல்ல டிவிசிபிள் ஆக சொல்லிட்டேன். 4ஆல் டிவிசிபிள் ஆகுது. அதனால தான் வந்து இது வந்து 20ஆல் டிவிசிபிள் ஆகுது. அடுத்து வந்து இதையும் பண்ணுறோம். இது வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். 80 டைம்ஸ் வந்து 20 டைம்ஸ் 4ஆல் டிவிசிபிள் ஆகுது. அப்போ வந்து 20ஆல் டிவிசிபிள் ஆகும். 50 எடுத்துக்கிறோம். 50ன்றது வந்து கண்டிப்பாக வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகாது. அதனால் வந்து இது வந்து 20 வந்து நாட் டிவிசிபிள் அப்படின்னு போட்டோம். எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரே ஒரு மட்டும் ரிவைஸ் மட்டும் பண்ணிடுறேன். 14 கொடுத்து ஒரு நம்பர் 14 கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து 14ஆல் டிவைட் பண்ண சொன்னாலும் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து 7ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணோம். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஈவன் நம்பர். 7ஆல் டிவைட் பண்ணுறது வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். எப்படி அப்படின்னா வந்து 2 மல்டிப்ளை லாஸ்ட் டைம் 2 மல்டிப்ளை பண்ணி அப்படியே சப்ராக்ட் பண்ண வேண்டியது தான். அதில் வந்து லாஸ்ட்டாக 7 டிவிசிபிள் வந்துச்சு அப்படின்னா வந்து அது 0 7 டிவிசிபிள் இல்லை 0 வந்துச்சு அப்படின்னா அதான் அதோட ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி 7 டிவிசிபிள் 0 வந்தால் மட்டும்தான் அது டிவிசிபிள் ஆகும். மற்றபடி வேறு ஏதாவது நம்பர் வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து நாட் டிவிசிபிள். அந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா தான் வந்து அது 14. அதுக்கடுத்து 15 உங்களுக்கு சொல்கிறேன். 15 வந்து 5 × 3 எடுத்துக்கணும். 5ஆல் டிவிசிபிள் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு சொல்கிறேன். எண்ட் வித் 5 and 0. அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படியே 3ஆல் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. அப்படியே ப்ளஸ் பண்ண வேண்டியதான். ப்ளஸ் பண்ணாலே அது வந்து ப்ளஸ் பண்ணி அதில் வர ஆன்சர் வந்து 3 இல்லைனா 3 மல்டிபிள் வந்துச்சு அப்படின்னா வந்து அதான் அதோட ஆன்சர். 3 இல்லைனா 3 மல்டிபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா மற்ற ஏதாவது நம்பர் வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து டிவிசிபிள் ஆகணும்னு அர்த்தம். அதை வச்சு தான் 15 அப்போது கண்டுபிடிக்குது. 16 வந்து ரொம்ப சிம்பிள் தான். 16 என்ன அப்படின்னா வந்து 16ன்றது எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் அதில் வந்து லாஸ்ட் 4 நம்பர் மட்டும் எடுத்து 16ஆல் டிவிசிபிள் பண்ணி பார்க்கணும். 16ஆல் டிவிசிபிள் ஆச்சு, ஃபுல்லாக டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா 0 வந்துச்சு அப்படின்னா வந்து ரிமைண்டர் 0 வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து 16 அந்த ஹோல் நம்பருமே 16ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்றது தான். அடுத்து வந்து 17 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லாஸ்ட் நம்பரை 5 மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுதான் வந்து 17ஓட ட்ரிக்ஸு. அது வந்து 18ஓட ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். 18ஓட ட்ரிக்ஸ் வந்து 9 × 2. 9 × 2 9 × 2 9 2 சார் 18. 9 வந்து ரொம்பவே ஈஸியாக அப்படியே ப்ளஸ் பண்ண வேண்டியதான். 2ன்றது வந்து ஒரு ஈவன் நம்பராக இருந்தாலே மட்டும் போதும். 2க்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் ஈவன் நம்பர். 9க்கு வந்து அப்படியே ப்ளஸ் பண்ண வேண்டியதான். அந்த நம்பரை ப்ளஸ் பண்ணி அது வந்து 9 இல்லை 9 மல்டிபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து 9ஆல் அந்த நம்பர் வந்து 9ஆல் டிவிசிபிள் வாங்கன்னு அர்த்தம். அதை உங்களுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து 19ஓட ஷார்ட்கட் சொல்லிடுறேன். 19ஓட ஷார்ட்கட்ஸ் ஒன்றுமே கிடையாது. அப்படியே லாஸ்ட் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி அப்படின்னா அதான் 19ஓட ஷார்ட்கட். அது அப்படி பண்ணும்போது 19ஓட டிவிசிபிள் வந்துச்சு அப்படின்னா வந்து அதுதான் அதோட ஆன்சர். இப்போ 95 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 2 ப்ராப்ளம் வந்துச்சு. அடுத்து வந்து 20 வந்து வெரி சிம்பிள். 5 × 4 தான். 5 டேபிளால் உங்களுக்கு இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. எண்ட் வித் 0 and 5. அதுக்கப்புறமேட்டு வந்து 4ல் வந்து ரொம்பவே 4ஆல் வந்து லாஸ்ட்டு 2 நம்பர் வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா வந்து அது மொத்த நம்பருமே வந்து 4ஆல் டிவிசிபிள். அந்த 2 நம்பர் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னாலே எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் அது 2 நம்பர் பண்ணிக்கலாம் அப்படின்னாலே அது வந்து ஹோல் நம்பரும் வந்து அந்த மாதிரி டிவைட் ஆச்சு. அந்த 2 நம்பர் டிவைட் ஆச்சு அப்படின்னாலே வந்து ஹோல் நம்பரும் வந்து டிவைட் ஆகும் 4ஆல் அப்படின்றது தான் அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.